இன்றைய கேள்வி, கரப்பான்பூச்சின்றது ஒரு பெரிய தொல்லை. அதுவும் கிச்சன்ல லேடீஸ் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் அதிகம். எவ்வளவுதான் சுத்தப்படுத்தி வச்சாலும் மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கும். சோ இதுக்கு தீர்வு நம்ம வீட்லயே நம்ம செஞ்சு இதை எப்படி போக்குறது? கரப்பாம்பூச்சின்றது ஒரு பூச்சி வகைங்க. இது அட்டமிக் இருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சான காமாரேஸ் கூட சாவாது. கரப்பாம்பூச்சி அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உயிரினம். அது நம்ம மனிதர்களோடையே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு கொசு மாதிரி தான். அதுவும் எப்போ பார்த்தாலும் அது நம்ம கூட தான் இருக்கும். கரப்பாம்பூச்சினால நம்மளுக்கு எந்த வியாதியும் வர்றது கிடையாது. ஆனால் அந்த பூச்சியை நம்ம பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்குது. நம்ம அதை நிறைய பேருக்கு அது பயப்படுவாங்க. நிறைய பேர் அதை பார்த்து கவலையும் பட மாட்டாங்க. அதனால் கரப்பாம்பூச்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைனேஜ் ஏரியாலெலாம் எக்கச்சக்கமாக இருக்கும். அதெல்லாம் அந்த பைப்லைன் வழியாக உங்களுக்கு நீங்கள் கிச்சன்லாம் ஆஃப் பண்ணிட்டு போனப்புறம் அவங்க எல்லாம் உள்ளே அவங்க ஆதிக்கத்தை அவங்க நைட்டில் அவங்க உலகம். அது காலையில் விடிஞ்சோடனே அவங்க எல்லாம் நம்ம வரத்துக்குள்ளே எல்லாம் ஓடி போய் எங்கேயாவது செட்டில் ஆகிடுவாங்க. சில சமயத்தில் எங்கேயாவது மூலையாக இருக்கும் நம்ம பார்த்தா ஓடும். இதுதான் இந்த கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சினால உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டுவாங்க. ஐயோ இதாகிடுச்சு அதாகிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, கரப்பான் இருக்கிறதுனால தான் இதை யூஸ் பண்ணுங்கள், இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள், அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள், கரப்பானே வராது, அது இதெல்லாம் காட்டுவாங்க. கரப்பாம்பூச்சினால நம்மளுக்கு எந்த வியாதியும் வர்றது கிடையாது. இதுதான் உண்மை. கரப்பாம்பூச்சினால நம்மளுக்கு இந்த வியாதி வந்துடும் அந்த வியாதி வந்துடும் சொல்கிறதெல்லாம் சுத்த போய். அதெல்லாம் எதுவும் கிடையாது. கரப்பாம்பூச்சி நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு அது நம்ம கூட தான் இருக்கும். அது கொஞ்ச நாளைக்கு வேணால் இல்லாமல் இருக்கும். அப்புறம் திருப்பி எங்கேருந்து வருதுன்னே தெரியாத வந்துடும். உங்களுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுறது, விட்டு சென்ற உணவுப் பொருட்கள் இதெல்லாத்தையும் தான் அது சாப்பிட்டு தன்னுடைய பசியை அது போக்கிக்கும். அதனால் எப்போவுமே கரப்பாம்பூச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில், ஒரு பெட்ரூமில், ஒரு ஹாலில் இங்கெல்லாம் வரவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே அவங்களுக்கெல்லாம் உணவு கிடையாது. அவங்க இருக்கிறதே அந்த கிச்சனில் தான் வருவாங்க. ஏன்னா அங்கே தான் அவங்களுக்கு அந்த உணவு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராப் தயிர் கீழே விழுந்திருக்கும், அதை சாப்பிடும். ஏதாவது ஒரு கொஞ்சம் சாதங்க கீழே விழுந்திருக்கும், அந்த மாதிரி ஸ்பில் ஓவர் ஃபுட்டெல்லாம் சாப்பிடும். அங்கே ஏதாவது நீங்கள் மிச்சம் வச்சுட்டு போனீங்கன்னா அது சாப்பிடும். எப்படியாவது பண்ணோம். அது ஏதாவது ஒன்று தேடி சாப்பிட்டுக்கும் கிச்சனுக்குள்ளே. அதனால் அவர் அந்த ஏரியாவில் மட்டும்தான் இருப்பார். மற்ற ஏரியாலெலாம் அவர் இருக்க மாட்டார். அவர் ஏன்னா மற்ற ஏரியாலெலாம் அவருக்கு உணவு கிடையாதுனால அங்கெல்லாம் அவர் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். அவர் கூட தான் இருப்பார். கரப்பாம்பூச்சியை நீங்கள் இல்லாமல்லாம் பண்ண முடியாது. ரெண்டு சமாச்சாரம் உங்கள் வீட்டில் இருக்க தான் செய்யும். ஒன்று